அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு விஷயம். ஜனவரி 24 அன்று நேமம் கோயிலில் பாடுவார் முத்தப்பர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. தெய்வப்புலவர் பாடுவார் முத்தப்பர் விருது எனக்கு வழங்கப்பட்டது. அதற்கான அழைப்பிதழ் இங்கே. அந்த நிகழ்வில் நான் ஏற்புரை கூறினேன். அந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக இருந்தது. அங்கே ஏற்புரை கூறும் பொழுது உணவு நேரமாகிவிட்டபடியால் எல்லோரும் வெகு வேகமாக கலைந்து சென்றார்கள். அதனால் என்னால் முழுமையாக கூற இயலவில்லை. இந்த நிகழ்வில் இதற்காக பாடுபட்ட முத்தப்பர் டீம், தனவணிகன் டீம், நேமம் டீம் எல்லாருக்கும் நன்றி. திரு வள்ளியப்பன் சார், விஎன்சிடி வள்ளியப்பன் சார் அவர்கள் தான் இந்த விருது கொடுத்தார்கள், அவர் குடும்பத்தார் சார்பாக. அந்த சிலையை நிறுவியது அங்கே திரு விஎன்சிடி அவர்கள். எல்லா கோயில்களுக்கும் உள்ள படைப்பாளிகள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் நேமம் கோயிலுக்குள்ள சிறப்பு என்னென்னா, அந்த கோயிலில் பிறந்த படைப்பாளியான பாடுவார் முத்தப்பர், தெய்வப்புலவர், அருட்புலவர், ஆசுகவி, அவருக்கு அங்கே அவர்கள் சிலை அமைத்திருக்கிறார்கள். அந்த சிலைக்கு காலையில் விமர்சையாக அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. திரு என்பி ராமசாமி அண்ணன் அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நன்றாக செய்திருந்தார்கள். இந்த நிகழ்வு முழுமைக்கும் மலையலிங்கம் சார் எல்லாம் நல்ல ஏற்பாடு செஞ்சுருந்தாங்கன்னு பிஎன்சிடி சார் சொன்னாங்க. நேமம் கோயில் நகரத்தார்கள் அந்த நிகழ்வை அழகாக, அந்த நிகழ்வில் நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அதன் நடப்பு காரியதாரர்கள், இந்த விழா குழுவினரான பிஎன்சிடி சார், அருணாசலம் சார், ராமசாமி அண்ணன், கதி பழனியப்பன் பேராசிரியர், ராமமிகப்பன், சோலையப்பன் சார், வீரமுத்தையா, லட்சுமணன் சார் ஆகிய அனைவருக்கும் நன்றி. அங்கே என்னுடைய ஏற்புரையில் இதெல்லாம் விட்டு போய்விட்டது. இறைவணக்கம் பாடிய சோலையப்பண்ணன் மிக அழகாக பாடினார்கள். காடு வெட்டி போட்டு என்ற பாடலை தான் நாங்கள் அனைவருமே பாடுவது வழக்கம். தமிழ்தாய் வாழ்த்தில் இருக்கும் சர்ச்சைகளை நினைத்து கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் நான். அடுத்தது பேராசிரியர் முனைவர் கதி பழனியப்பன் மிக அழகான ஒரு வரவேற்புரை கொடுத்தார்கள். மிக சிறப்பானது. அவருக்கு நன்றி. சோலையப்பன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. என்பி ராமசாமி அண்ணன் காரைக்குடியை பற்றி முழுமையான எங்கள் ஐயாவை பற்றியெல்லாம் சொன்னார்கள். அவர்கள் புத்தக திருவிழாவில் அவ்வளவு அழகாக வருடாவிடமும் அவ்வளவு பாடுபட்டு செய்கிறாங்க. நிறைய பிராணிக் ஹீலிங், அதில் எல்லாமே அவங்க ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான மனிதர். நிறைய நற்பணிகள் செய்கிறாங்க. திருக்குறள் பிறவியாக இருக்காங்க. இலக்கியத்துக்காக நிறைய பாடுபடுறாங்க. ஆன்மீகத்துலேயும் நிறைய செய்கிறாங்க. அண்ணன் என்பி ராமசாமி அவர்களுக்கு நன்றி. அங்கே அதை பற்றி நல்லா சொன்னாங்க. எங்கள் அப்பா அம்மா குடும்பமே உங்களுக்கு நல்லா தெரியும். சொல்லப்போனால் இந்த இன்விடேஷன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்ததே அண்ணன் அவர்கள் தான். அடுத்தது சோசோமி சுந்தரம் அவர்கள் மிகச் சிறப்பாக உரையாற்றினார்கள். அவருடைய உரையை கேட்க நான் ஆவலாக காத்திருந்தேன். அந்த தமிழ் தேன் மாந்தி இன்புற்றேன் அங்கே அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அவர்களுக்கு நிறைய பேர் அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருந்தார்கள். சொல்லப்போனால் மதுரையில் இருந்து வந்திருந்த அனைவரும் நிறைய பேர் பெண்கள் வந்திருந்தாங்க. இந்த தடவை பெண் சக்தி, ஆக்கப்பூர்வமான சக்தி, நிறைய பேர் நல்ல ஒரு பிளஸ்ஸிங்ஸோடு அந்த நிகழ்வு ஒரு இனிமையாக அழகாக இருந்தது. மதுரையிலேருந்து வந்திருந்தவங்க நகரத்தார் பெண்கள் அவர்கள் அனைவருக்கும் திருவாசகம் திருப்புகழ் முற்றோதல் குழுவினர் அவர்களுக்கு, அப்புறம் இந்த நிகழ்வின் நடுவில் பள்ளி குழந்தைகளையும் அழைத்து அவர்களுக்கும் பரிசுகள் வழங்கினாங்க. நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் இதில். விஎன்சிடி சார் அந்த குழந்தைகளையும் கருத்தில் கொண்டு நியமத்தை சுற்றி உள்ள 2 பள்ளி குழந்தைகளை வரவழைத்து அவர்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் டீச்சர்ஸை கூப்பிட்டு அந்த டீச்சர்ஸையும் ஹானர் பண்ணி, அந்த ஹெச்எம் டீச்சர்ஸை ஹானர் பண்ணி அந்த குழந்தைகளுக்கும் அந்த லஞ்ச் பாக்ஸை கொடுத்து அனுப்புனாங்க. இந்த நிகழ்வு ஒரு லயத்தோடு அழகாக போயிட்டு இருந்தது. அது கெடாமல் நடுவில் இதெல்லாமே நடந்தது. அதே போல் எனக்கு பொன்னாடையை திரு விஎன்சிடி சார் அவர்கள் எங்கள் இருவருக்கும் பொருத்தினார்கள். அப்புறம் சோசாமி ஐயா அவர்கள் அந்த விருதை வழங்கினார்கள். திரு விஎன்சிடி ஐயா அவர்கள் நான் மிக மதிக்கும் ஆளுமை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தக்காராக இருந்தவர்கள். இன்னும் உள்ள தமிழ்ச்சங்கத்துக்காக எல்லாம் பாடுபட்டவர்கள். இவருடைய சிலையை, முத்தப்பர் சிலையை நிறுவி அதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக, அதாவது இலக்கியவாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹானராக அது அமைந்திருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். உலகத்தில் தமிழ்தாய்க்கு கோயில் காரைக்குடியில் கட்டப்பட்டது போல் பாடுவார் முத்தப்பருக்கு சிலை நேமம் கோயிலில் அமைந்துள்ளது மிக சிறப்பானது. அதே போல் தமிழ்ச்செல்மல், கலைமாமணி, டாக்டர் வா தேனப்பன் கிட்டத்தட்ட அன்னை 51 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. எங்கள் குடும்பத்துலையும் இருக்காங்க. நகரத்தாழ் குடும்பத்தில் அவங்க தினமும் ஒரு கவிதையெல்லாம் எழுதுவாங்க. இளைஞர்களுக்கான கவிதைகள்லாம் நல்லாயிருக்கும். அந்த நகரத்தார் கோயில்கள், நேமம் கோயில் பற்றி அவ்வளோ ஒரு வரலாற்று பூர்வமான ஆய்வுபூர்வமான தகவல்களை சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி.
அப்புறம் என்என்எல் பஸ் சர்வீஸ் அவங்க சர்வீஸ் விட்டதில் தான் இவ்வளோ மக்கள் இங்கே வர முடிஞ்சு இந்த ஊருக்கு நேமத்துக்கு. அவங்களுடைய சர்வீஸ்க்கும் அவங்களுடைய இப்போ பணிகளுக்கும் நன்றி. முக்கியமாக சொல்லணுன்னா விஎன்சிடி சார், அவர் இல்லாமல் இந்த விழாவே இல்லை. அவர் தான் இந்த விழாவுக்கு ஜெயங்கொண்ட சோழி சார், அப்புறம் பாடுவார் முத்தப்பர், அதுபோல் விஎன்சிடி வள்ளியப்பன் சார். வள்ளியப்பன் சாரை பற்றி சொல்லணுன்னா இந்த மாதம் ஜனவரி மாதம் வந்ததில் திரையுலக நம்ம நகரத்தார் பிரபலங்கள் எழுதியிருந்தேன். அதில் அவரை பற்றியும் கட்டுரை ஒரு லயமாக வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க அதை பிரித்து போட்டு அழகாக எல்லாரோடையும் தன்னுடைய படத்தை போட்டுக்கொண்டு தன்னுடைய தந்தையை வந்து முதல் இடம் கொடுத்து தன்னுடைய தம்பியும் அவங்களும் திரையுலகில் இருக்காங்க. அவங்களுக்கு அதாவது 3வது பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு போஸ்டர் மாதிரி போட்டு அழகாக விவரங்கள் கொடுத்து நல்லா செஞ்சுருந்தாங்க. தன்னை முன்னிலைப்படுத்தாமல் பிறரை முன்னிலைப்படுத்தி பிறரை காண செய்து செல்லக்கூடிய ஒரு நல்ல பெருமணம் வந்து வள்ளியப்பன் சார் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. பொற்களியெல்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு. அதை நினச்சி ரொம்ப வித்தியாசமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. தன்னுடைய தந்தையை பின்பற்றி அவங்கள மதித்து ஜனவரி 1ஆம் தேதி வாக்கில் அந்த ஜனவரி மாதம் இதில் தன்னுடைய தந்தைக்காக அந்த தந்தையை ஹானர் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் போட்டிருந்தது பார்க்கவே நல்லா இருந்தது. அதே மாதிரி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய தம்பியை அவங்க ரொம்ப பாசம் போல் இருக்குது, தம்பிக்கு முதலிடம் கொடுத்துருந்தாங்க. தன்னுடைய படத்தை ஒரு 10-15 பேர் திரையுலக பிரபலங்களோட சேர்ந்து போட்டு சின்ன நியூஸாக தான் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்புன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி இந்த விழாவே முழுமையாக சொல்லப்போனால் என் வாழ்க்கையில் எனக்கு டிஜிட்டல் போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு டிஜிட்டல் இதெல்லாம் பின்னாடி பேக் ட்ராப்ஸ் எல்லாம் போட்டு குன்றக்குடியிலையும் நேமத்துலேயும் அந்த வினைல் போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க, டிஜிட்டல் போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க, அதாவது ஃப்ளெக்ஸ் போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அது எனக்கு அதெல்லாம் என் வாழ்க்கையில் வந்து ஒரு அபூர்வமான ஒரு என்றென்றும் நினைவு கூறக்கூடிய ஒரு சம்பவம். இவ்வளவு பெரிய ஒரு ஹானரை தாங்க முடிய ஒரு பெரிய கிரீடத்தை தூக்கி தலையில் வச்ச மாதிரி இருக்குது. இவ்வளவு பெரிய புகழுக்கும் நான் வந்து என்னை இன்னும் செம்மப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். நம்முடைய நகரத்தார் பெண்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்படி நான் இன்னும் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். அங்கே 5 பேருக்கு விருது கொடுத்ததை தங்கம் என்றும் என்னை வந்து வைரமங்கை என்றும் குறிப்பிட்டார்கள். அந்த வைரமங்கைகளாக இன்னும் நம் நகரத்தாரில் நிறைய பெண்கள் வந்து எழுத்துலகுக்கு இலக்கிய பணிக்கு வரணும். எந்த விஷயத்தை செஞ்சாலும் தொடர்ந்து செய்யணும். இது மாதிரி இன்னும் நிறைய பேர் புரவலர்கள் உருவாக வேண்டும், இன்னும் நிறைய செய்ய வேண்டும். அதுவும் இல்லாமல் விஎன்சிடி சார் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அந்த டீமுக்கும் விஎன்சிடி சார் டீமுக்கும் நன்றி. பாடுவார் முத்தப்பர் ஐயா அவர்களுக்கு இந்த வருடம் என்னுடைய பேரை அந்த பேர் வந்திருக்குது, அதற்கு நன்றி. சோசோமி ஐயா அதற்கு வந்து அவங்க செஞ்சதுக்கும் விஎன்சிடி சார் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த பாடுவார் முத்தப்பர், விஎன்சிடி ஐயா, விஎன்சிடி வள்ளியப்பன் சார், சோசோமி ஐயா மற்றும் உள்ள எல்லா டீமில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பேரன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.